தினம் சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால முதல்வனாகிய ஸ்ரீ விநாயகப் பெருமானை நினைத்து வழிபட்டோம்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணமதியை மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வக் கணபதியை கை தொழுதக்கால் ஸ்ரீ அருணகிரிநாதர் அற்புதமாக பாடியிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை நினைத்து வழிபட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பகுதியில் மக்கள் எல்லாமே கூடி விநாயகப் பெருமானை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் எல்லாம் கேட்டதையும் அந்த விநாயகர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. உடனே அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விநாயகருக்கு ஒரு கோவிலை கட்ட ஆரம்பித்து கோவிலையும் கட்டி முடிக்கிறாங்க. அந்த விநாயகருக்கு ஸ்ரீ கம்பீர விநாயகர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும் அதை உடனடியாக அந்த விநாயகர் உங்களுக்கு நிறைவேற்றி தரதுனால அந்த விநாயகருக்கு ஸ்ரீ கம்பீர விநாயகர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ஸ்ரீ கம்பீர விநாயகர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து பொள்ளாச்சி செல்லும் வழியில் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா குறிச்சி ஹவுசிங் யூனிட் பகுதி இருக்குது. அங்கே தான் இந்த கம்பீரமான விநாயகர் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. இங்கே ஆகம விதி பிரகாரம் இந்த விநாயகர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளதுங்க. ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன், ஸ்ரீ துர்க்கை அம்மன், அதுக்கடுத்து ஸ்ரீ சிவன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ முருகர், சரஸ்வதி, லட்சுமி நாராயணன் எல்லாருக்குமே இங்கே எல்லா சுவாமிகளுக்கும் இங்கே சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்குங்க. எல்லா சுவாமிகளும் இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரம், ஆடி வெள்ளி, அதுக்கடுத்து தை வெள்ளி, அதுக்கடுத்து நவராத்திரி பூஜை, மார்கழி மாத பூஜை, இதெல்லாமே இங்கே சிறப்பாக இங்கே அனுசரிக்கப்படுகிறதுங்க. புதிய கோவிலாக இருந்தாலும் விநாயகப் பெருமான் இங்கே ரொம்ப அற்புதமாக அரசாட்சி பண்ணிட்டுருக்கிறாருங்க. அதனால தாங்க ஜோதிட சாஸ்திரத்திலேயும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நாம் விநாயகரை தினந்தோறும் வழிபட்டோம்னா நல்லதுங்க. அதுவும் அந்த தோப்பு கரணம் போட்டு பணிவாக நின்று நாம் விநாயகரை வணங்கும் பொழுது பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குதுங்க. பணிவாக நாம் இருந்துட்டோம்னா பாவகிரகங்கள் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் அந்த பணிவு தன்னடக்கம் இல்லாமல் கொஞ்சம் அலட்டிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பாவகிரகங்களுடைய பாதிப்புகள் நமக்கு அதிகமாகவே இருக்கும். அப்போ பாவகிரகங்களுடைய பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நாம் ஸ்ரீ விநாயகப் பெருமானை பணிவாக வணங்குவது நல்லது. ஏன்னா இவரை வணங்கும் போது தான் நாம் காதை பிடிச்சி தோப்பு கரணம்லாம் போட்டு காலை முன்னையும் பின்னையும் மடக்கி எல்லாம் பணிவாக நாம் வணங்குறோம். அதனால தாங்க பெரியவங்க ஸ்ரீ விநாயகப் பெருமானை வணங்கிட்டு நாம் எதை செய்தாலும் அந்த வேலையில் ஒரு கர்வம் இருக்காது, அந்த வேலை கம்பீரமாக முடியும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய கருத்து. அதனால தான் உலகெங்கும் விநாயகப் பெருமானை வழிபடுறோம். சங்கடகர சதுர்த்தி நன்னாளாகிய இன்றைய தினத்திலே உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கும் செல்லுங்கள். அதே மாதிரி இந்த கம்பீர விநாயகரையும் ஒருமுறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் மனசில் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கம்பீரமாக இருப்பீங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புதன்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.